மைண்ட் மைண்ட் இட். யாரையோ திட்டுறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதுல இருந்து பார்க்குற இந்த சாவி துவாரம் தெரியுது பாருங்க, ஜஸ்ட் லுக்கிங் லைக் கீ. நம்ம ஹோல் பாடியை கண்ட்ரோல் பண்றது எல்லாமே அந்த துவாரம், நாலேஜோட துவாரம், அறிவு கண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதற்கு திறக்க ஒரு மனிதனுக்கு முக்கியமான அங்கம்னு கேட்டீங்கன்னா பிசிக்கல் பாடி இருக்கிற எல்லாமே சொல்லலாம். ஆனால் நம்மளை யோசிக்க வைப்பது எது? மைண்ட். அந்த யோசிக்கிற திறனை நம்மளுக்கு கொண்டு வர்றது அந்த ஓட்டைய வழியா, சந்து வழியா, கேப்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அது மைண்ட் இட் அப்படின்னு சொன்னா இது யாரையும் திட்டுறதா குறிக்கல. ஆனா நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றது இது வழியா நம்ம பார்க்க போறது. மைண்ட எப்படியெல்லாம் வச்சுக்கலாம், அது எப்படி இருக்கு இன்னைக்கு நம்ம பார்த்தோன்னே சொல்லுவோம். We are having many more ideas to express. We are having many ideas to express ourselves and to others. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். இது நம்மளால செஞ்சிடணும், வச்சிடணும் அப்படின்னு. அதை மற்றவங்க மைண்டுக்கு நம்மளால எப்படி கொண்டு போக முடியுது? த்ரூ கம்யூனிகேஷன். அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நான் கிளியரா இருந்தா தான், நல்லா கவனிங்க, நான் கிளியரா இருந்தா தான் மற்றவங்ககிட்ட அதை எப்படி சொல்றதுன்னு தெரியும். மைண்ட் இட்ன்றத கவனமா வச்சுக்கணும். அந்த மூக்குக்கு மேல பாருங்களேன், அந்த ஒரு இது இருக்கு. நம்மளுடைய திங்கிங், அந்த நெத்தியில இருந்து அந்த ஒரு பெரிய கோடு, பல கேள்விகளுக்கு விடையே இல்லைங்க. இதுக்கு நான் கொஸ்டின் மார்க் போட்டுருந்துருக்கலாம். ஆனா எதுவுமே கேட்டீங்கன்னா எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு. ஆனா அது சரியா தவறா அப்படின்றது எந்த ஒரு இதுமே நம்ம தலை மேல உட்கார்ந்து அது அப்படியே நம்ம மூளை வழியா இப்படி மூக்கு மேல இருக்கு. கண்ணை திறந்தா கட்டிக்கிட்டு வருதுன்னு சொல்லுவோம், பார்த்திருக்கீங்களா? கண்ணை கட்டிக்கிட்டு வருது. மனசுல நிம்மதியே இல்லை. எவ்வளவுதான் விஷயங்கள் பாக்குறோம், மனசை ரிலாக்ஸ் பிளீஸ்ல இருந்து எத்தனை ஐட்டம்ஸ் பாக்குறோம். அதுவும் என் மூளை செயல்பாடுகள் அதெல்லாம் பாக்குதுங்க. ஆனா இதுல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாக்குது ஆனா பார்க்கல, தெரியுது ஆனா தெரியல, கேட்கணும்னு நினைக்கிறேன் முடியல, ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன் புரியல. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரோட மைண்ட் கண்டிஷன் இதுதான். இப்போ ஓ மூளை சிறுசா ஏன் மூளை பெருசா அப்படின்லாம் இல்லை. எல்லாருக்கும் ஆண்டவன் படைப்புல ஒரே மாதிரி தான் மைண்டை செட் பண்றாரு. ஆனா இந்த மைண்டை எத்தனை அளவுக்கு யூஸ் பண்றோம்? யூஸ் பண்ணோம்னா கண்டமேனிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஹிரோஷிமாவை எப்படி அடிக்கிறது, டைம் பாம்பு வச்சு மற்றவனை எப்படி கவுக்குறது, அதுக்கு பேர் மைண்டு கிடையாது. அதுக்காக மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே அவங்க லைஃப் கழிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்லலை. நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்ப்போமே, நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்தா அதற்கு கிடைக்கிற பலனும் அதுவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம மற்றவங்களுக்கு யாருக்கும் கெடுதல் பண்ணலை. நம்ம எதுவா நினைச்சோமோ அது எப்படி முடிஞ்சதோ, ஸோ வி கேன் எக்ஸ்பிரஸ். இது ஒரு வித்தியாசமான மன அமைதியை பெற, மனசை பற்றிய முழுசா ஆராயக்கூடிய, ஆராய்ச்சி பண்ணக்கூடிய எந்த ஒரு சக்தி இப்ப வரைக்கும் இல்லை. நம்ம வேணா ஒரு டிவி ப்ரோக்ராம்காக சொல்லலாம் யார் மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனசுல இருக்கிற அந்த ஒரு துளி எல்லாமே பிளிங்கிங் ஸ்டாருங்க. சில நேரம் இந்த ஸ்டார் பிளிங்க் பண்ணுது, சில நேரம் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகாம அங்கேயே நிக்குது, சில நேரம் பார்த்தா ஸ்டாரே இல்லைங்க. ஆனா எனக்கு அப்படி தோணுது. இது எல்லாமே தான் மைண்டா? அப்ராக்சிமேட்லி. இந்த மைண்டால எனக்கு என்ன யூஸ்? மைண்டை நீங்க நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மைண்ட் உங்களுக்கு நல்லா வச்சுக்கணும். அப்ப அந்த மைண்டை நல்லா வச்சுக்கிறதுக்கு நான் என்னென்ன செய்யணும் சொல்லத்தானே போறேன், பாப்போமா? The concept of mind is understood in many different ways by different traditions ranging from panpsychism and animism to traditional and organized religious views as well as secular and materialistic philosophy. நம்ம கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க, எல்லாம் நம்மளை பத்தி தான். இந்த மனிதனுடைய மனசை பத்தி, மனிதன் மைண்டை பத்தி எவ்வளவோ விஷயங்கள் ரிலிஜியன் வாய்ஸா சொல்லியிருக்கிறோம், சைக்கோ இதுக்கு பிரகாரம் சொல்லியிருக்கோம்,
நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சித்தாந்தம் சொல்லி வச்சாங்க, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஆனா இது நம்மளுக்கு வந்து இப்ப நிறைய விஷயங்கள் என்ன எதுக்குன்னு தெரியாமையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையில எந்திரிச்சோன்னே பல்ல வளர்க்கணுமா குளிச்சோமான்றது என்னன்னு கேட்டீங்கன்னா we are preparing ourselves. என்ன எதனால ஒரு ரெஸ்ட்ல இருக்கிற பாடி மைண்டு எல்லாம் எந்திரிச்சு நம்மளுக்கு நாமளே சுத்தப்படுத்திக்கிட்டோம்னா அதுவா ஆக்டிவேட் ஆயிரும், ரீசார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்மளுக்கு என்ன எதுன்னு தெரியாமே தான் நிறைய விஷயங்கள் செய்யறோம். Most agree that minds are constituted by conscious experience and intelligent thought. நிறைய பேர் ஒத்துக்கிறோம் மைண்ட் வந்து முக்காவாசி அப்சர்வ் பண்றது, பாதிக்கிறது எந்த ஒரு விஷயமா இருக்கும் நம்மளுடைய கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறப்ப என் மனசுல ஒண்ணு இருக்கு, சில நேரத்தில் அது சொல்ல தெரியாது, ஏதோ ஒரு அழுத்தம், அதை எப்படி என்னோடு உணர்கிறேன், அதை எப்படி என்னோடு பார்க்கிறேன், அதுவே ஒரு கான்சியஸ் வேணும். இன்டெலிஜென்ட் தாட்னா என்ன? ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற எல்லாரோட மைண்டும் கெட்டின்னு சொல்லலாமா? அப்படி யாரால அவங்கவுங்க மைண்ட எங்கேயும் சிதறடிக்க விடாம ரொம்ப யோசிச்சாலும் கரெக்டா ஒரு பாதைக்கு வர்றது தான் இன்டெலிஜென்ட் தாட். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது மைண்ட், த ஹியூமன் மைண்ட். இந்த ஹியூமனுக்கு எந்த அளவுக்கு நல்லது செய்யுது, அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும். ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு ஒரு மனசுல ஒரு அபிப்பிராயம், இந்த ஊர் எனக்கு என்ன செஞ்சீங்க, யாருமே எனக்கு எதுவும் செய்யல, அப்ப நான் எதுக்கு திருப்பி அவங்களுக்கு செய்யணும்? நான் கஷ்டப்படுற காலத்துல இவங்க செஞ்சாங்களா அவங்க செஞ்சாங்களா? You're asking many questions. இந்த கேள்விக்கெல்லாம் விடை தேடி போனா ஒண்ணுமே மிஞ்சாது. But even though